தமிழின் சிறந்த 100 கதைகள் வரிசைப்படுத்தியவர் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன். கதையின் பெயர் குருபீடம். எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவன் தெருவில் நடந்தபோது வீதியே நாற்றமடித்தது. அவன் பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சந்தை திடலில் திரிந்து கொண்டிருந்த போது அவனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோருமே அருவருத்து விரட்டினார்கள். அவனை விரட்டுவதற்காகவே சில பேர் ஏதோ பாவ காரியத்தை செய்கிற மாதிரி அவனுக்கு பிச்சையிட்டார்கள். அவன் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருப்பதாக சில பேர் பேசிக்கொண்டார்கள். அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆனால் இப்போது அவன் நோயாளியோ பைத்தியக்காரனோ அல்ல என்று அவனை பார்த்த எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். உண்மையும் அதுதான். சோம்பலும் சுயமரியாதை இல்லாமையும் இந்த கோலம் அசிங்கம் என்று உணர முடியாத அளவுக்கு அவனிடம் ஊறி உறை